25 28 வந்திருக்காரு, ராஜ்யசபா சீட் இருக்குது. இதுவே நமக்கு பெரிய வெற்றி தான், கொஞ்சம் திருப்தியா தான் இருக்கு, இதுவே ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி இதுவே அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. என்னது இது, 30 சீட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்கலாம், இவங்க ரொம்ப கம்மி பண்றாங்களே வர வர அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியும் முதல் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் இப்படி அப்படின்னு ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணி, ஆனா இப்ப ராகுல் காந்திக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு அதிருப்தி இருக்கிறதா தான் டெல்லி மேடத்துல ராகுல் காந்தி தரப்பினர் சில பேர் சொல்லப்படுறாங்க. சோனியா காந்தி ஓகே சொன்னதுனால ப. சிதம்பரம் என்ன பண்ணிருக்காருன்னா, முதல் ஸ்டாலினை சந்திச்சு எங்களுக்கு 28+1 ஓகே தாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலியமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி, இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டாரு. 28+1 அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தும் போட்டுட்டாரு. இதன் மூலமா திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. நிறைய பேரு சொல்லிட்டு வந்த வியூகங்கள் எல்லாமே இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். திமுக கூட காங்கிரஸ் வெளியேறி தாவேக கூட கூட்டணி வச்சு வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உடைக்கிற விதமா திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தெரியுது. காங்கிரஸ் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகி அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே பிளான் பண்ணி காய நகர்த்திட்டு வராரு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தல. எடப்பாடி பழனிசாமி டெல்லி அடிக்கடிக்கு போறாரு. ஆனா பாஜக அதிமுக எந்த தொகுதியில வின் பண்ணிருக்கோ அந்த தொகுதியில எல்லாம் நம்ம காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதிகளை கேட்குது. ஒரு 80 சீட்டு கிட்ட கேட்கறதா ஒரு தகவல் வெளியாகுது. ஆனா இவ்வளவு தொகுதியில நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்றதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. இதனிடையில திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதியை தரப்போறாரு, எந்தெந்த தொகுதியை தரப்போறாரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி தமிழகத்துல எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையும், 28 சீட்ல சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை வின் பண்ணும், கணிசமான தொகுதிகளை வின் பண்ணி அடுத்த முறை கூட்டணியில நீடிக்குமா, இல்ல கம்மியான ஒரு தொகுதிகளை வின் பண்ணி கூட்டணியில இருந்து திமுகவே கழட்டி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறதா பார்க்கணும்.